हरिः ओम् யாமினி ஹரி ஓம். குருஜி. ஆ, நீங்க சொன்னீங்க இந்த குரு பூர்ணிமா தொடங்கி 4 மாசத்துக்கு இந்த சன்னியாசிகள் ஒரு இடத்துலதான் இருப்பாங்க, ஊர் ஊரா போக மாட்டாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அதுக்குண்டான ஆ, காரணம் என்னன்னு தெரியுமா? பல காரணங்கள் சொல்லப்படுது. சாதுர்மாசிய விரதம் அப்படின்னு அந்த விரதத்துக்கு பேரு. அது 4 மாசம் கடைபிடிக்கிறீங்களா, 2 மாசம் கடைபிடிக்கிறாங்களா அப்படிங்கறதுல எல்லாம் பல சம்பிரதாயங்கள் இருக்கு. ஒரு அபிப்பிராயம் என்ன சொல்றாங்கன்னா, பொதுவா சன்னியாசிகள் நாடோடிகள். ம், ரோலிங் ஸ்டோன் கேதர்ஸ் நோ மாஸ். உருண்டுகிட்டே இருக்கக்கூடிய பெபிள் வந்து பாசி பிடிக்காது. ஆமா. சன்னியாசி ஒரு இடத்துல இருந்தா அவருக்கு அதுல ஒரு சங்கம் வந்துடலாம், பற்றுதல் வந்துடலாம். ம், அதனால பொதுவாக சன்னியாசிகள் ஒரு இடத்துல தங்கல. பொதுவாக 3 நாளைக்கு மேலேயே ஒரு இடத்துல தங்க மாட்டாங்க. ம், நகர்ந்துகிட்டே இருப்பாங்க, இடம் மாறிட்டே இருப்பாங்க. வசந்தவத் லோகஹிதம் ஆச்சரந்தி அப்படின்னு ஆதிசங்கரர் விவேக சூடாமணியில சொல்றார். வசந்தம்னா தென்றல் காற்று. தென்றல் காற்று வந்து தான் போற இடத்துல எல்லாம் ஒரு இனிமைய குளிர்மைய வழங்கிட்டு போறது மாதிரி சாதுக்கள் ஒவ்வொரு இடமா போய் நல்லது பண்ணிக்கிட்டே போவாங்க. அவங்க ஒரே இடத்துல தங்கி இருந்தா அவங்களுடைய வித்யை, அவங்களுடைய அனுபவம், அவங்களுடைய ஆன்மீகம் மக்களுக்கு போய் சேராது. அதனால அவங்க பிக்ஷை எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க, எல்லாரும் கூட சேர்த்துட்டு இருப்பாங்க. இந்த 4 மாசம் பொதுவாக மழை காலமா இருக்கும். சாதுக்கள் வந்து சந்நியாசம் அப்படிங்கிறது அஹிம்சை விரதம். இந்து மதத்துல அஹிம்சைங்கிறத கடைபிடிக்க வேண்டிய ஆள் வந்து சன்னியாசிகள். இதுக்குள்ளே நிறைய நுணுக்கங்கள் இருக்கு. இந்து மதத்துக்கு ஒரு சாபக்கேடு என்ன அப்படின்னா, இந்து மதத்துல இப்ப ராணுவ வீரர்கள் எல்லாம் கூட அஹிம்சையை கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு துரதிருஷ்டம். அர்ஜுனன் அந்த கேஸ். அவனு இப்படித்தான் 1வது அத்தியாயத்துல சொன்னா, 2வது அத்தியாயத்துல சொன்னா, அவனை சரி கட்டுறதுக்கு வேண்டிதான் 18 அத்தியாயம் பிறகு வந்தது. அர்ஜுனனும் அந்த கோஷ்டி. அஹிம்சையை கடைபிடிக்க கூடாது, அவனுக்கு அஹிம்சை தர்மம் கிடையாது, ஆனா அவன் அதை கடைபிடிக்கணும்னு நினைச்சாங்கிறதா அவனுடைய கோளாறு. அஹிம்சையை கடைபிடிச்சே ஆக வேண்டிய கட்டாயமான ஆட்கள் வந்து சன்னியாசிகள். இதுலயும் கூட வேறுபாடுகள் இருக்கு. வேற சில சம்பிரதாயம் கடைபிடிக்காத சம்பிரதாயங்களும் இருக்கு. ஆனா பொதுவா சங்கர சம்பிரதாயம், தசநாமி சன்னியாசம் சொல்றதுல அஹிம்சை சன்னியாசிகளுடைய தர்மம். திருவள்ளுவர் திருக்குறள்ல கூட அதனுடைய அமைப்பு பாத்தீங்கன்னா அஹிம்சை, கொல்லாமை, புலால் உண்ணாமை, அதெல்லாம் சன்னியாசிகள் தான் வச்சிருக்காரு. அதுல நிறைய நுணுக்கங்கள் இருக்கு, இருக்கட்டும். அப்போ மழை காலத்துல பூச்சி பொட்டுகளுடைய நடமாட்டங்கள் அதிகமா இருக்கும். அதனால அதை தவிர்க்கிறதுக்காக வேண்டி சன்னியாசிகள் ஒரு இடத்துல தங்கிடுவாங்க. அவங்களுடைய போக்குவரத்து எல்லாம் டிஸ்டர்ப் ஆகும், இடைஞ்சல் இருக்கும். அதனால அவங்க அதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக வேண்டி ஒரு இடத்துல தங்கிடுவாங்க அப்படிங்கிறது ஒரு அபிப்பிராயம். ஏன் அவங்க 4 மாசங்கள் நடமாடுறது இல்லை அப்படிங்கிறது. நன்றி குருஜி. ஹரி ஓம். இந்த சங்கர மடத்துல காஞ்சி மடம் மாதிரிப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த சமயத்துல ஏதோ ஒரு ஊர்ல போய் கேம்ப் போட்டுருவாங்க. கேம்ப் போட்டு அந்த ஊர்ல இருந்து உபன்யாசம் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. புண்ணியம் செய்த ஊர்க்காரங்க ஊர்ல போய் அவங்க தங்குவாங்க. நாலு மாசங்கிறது 4 சந்திரமான மாசமா இருக்கலாம், அல்லது சூரியமான மாசமா இருக்கலாம், அல்லது பக்ஷோவை மாச, ஒரு பட்சம்னாலே ஒரு மாசம் கணக்கு இருக்கு. அதனால 2 மாசம், அதாவது 4 பட்சமாக விரதங்களை கடைபிடிக்கலாம். ஏன்னா இந்த மழை காலம்ங்கிறது வேரி ஆகும் இந்தியா முழுக்க. கன்னியாகுமரி மாதிரி இடங்கள்ல வருஷத்துல பாதி நாளும் மழை தான். தமிழ்நாட்டுக்கு உள்ளாடி போனீங்க, சென்னை மாதிரி இடங்களுக்கு போனா அக்டோபர் டிசம்பர் மாசங்கள்ல மட்டும்தான் மழை இருக்கும், மற்ற சமயங்கள்ல மழை இருக்காது. இந்த மாதிரி ஒரு வேரியேஷனும் இருக்கிறதுனால அந்த சம்பிரதாயங்கள்லயும் வேரியேஷன் இருக்குது அப்படின்னு நாம புரிஞ்சுக்கலாம்.